ஸ்டிக்கருக்கு 20 கோடியா ஸ்டிக்கருக்கு? எந்த ஒரு ஸ்டிக்கர் அது இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்ற மாதிரில இருக்கு. அப்ப இவ்வளவு நடந்து இன்னும் சூப்பரப்பு சம்மதமே இல்லாம கை தட்டிட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த பிரிவிலேஜ் எப்படிப்பட்ட பிரிவிலேஜ்? We are in the confused state. தமிழ்நாடே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கு. விஜய் அண்ணன் அவர்கள் வந்து 20 கோடி ரூபாய் வந்து நீட் கோச்சிங் சென்டருக்கு அவரு ஷேரிங் ஹோல்டரா இருக்காரு. இங்க பாருங்க, ஓகே அம்பா எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல 20 கோடி ரூபாய். உண்மையிலே எனக்கு வந்து கொளத்தூர் மக்களுக்கு நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் என்னுடைய தலைவர். எனக்கு தெரிஞ்சு அவருடைய லெகசிக்கு அவர் சட்டமன்றத்தில் இல்லாம இருக்கிறதே கிடையாது. அவர் அங்க போய் உட்காந்து ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதாவது ஒரு வேலைக்கு போறோம் 18,000 சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், அவன் 18,000 வந்து கரண்ட் பில்லே கட்டுற மாதிரி இருக்கு சூழ்நிலை. நமக்கு அடி விழுந்தாலுமே இல்ல வலிக்கல எனக்கு. இப்ப இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4வது தூணான இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் நிறைய சோகா போயிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு திமுக ஜென்சியிலிருந்து ராஜராஜேஸ்வரி தோடர் இணைகிறாங்க. வணக்கம் தோடர். வணக்கம். இப்போ நீட்ல தாவேக்கா அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீட்ல திமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது, தாவேக்காவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு பாக்குறீங்க? எனக்கு தாவேக்காவோட நிலைப்பாடே இன்னுமே புரியல. கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதாவது எதனாலன்னா அவங்க ஒண்ணு நீட்டு வேண்டான்னு சொன்னாங்கன்னா நீட்டுக்காக போராடணும். சரி, நாங்கள் நீட்டை முழுதாக எதிர்க்கும், தமிழ்நாட்டுக்கு வேணா நீங்க மசோதா தாக்கல் பண்ணுங்க. ஏற்கனவே அனுப்புனது ஒண்ணும் பண்ணல, நீங்க திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ற. நான் நீங்க கடிதம் எழுதுங்க, போய் வேணான்னு சொல்லுங்க. நீங்க அட்லீஸ்ட் பேன் நீட்னு ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் போட்டீங்களா? அது போட்டா போதுமா? அட்லீஸ்ட் அதையாவது போட்டீங்களான்னு கேக்குறேன். பிஜேபியை நாங்கள் இந்த விஷயத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க இந்த மாதிரி பிள்ளைகள் போராடும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி தடியடி நடத்துறாங்க. கண்ணீர் புகை குண்டுகள் போடுறது, இந்த பிளாஸ்டிக் புல்லட்ஸ் வச்சு அந்த பிள்ளை உடம்பு, அந்த பையன் உடம்பெல்லாம் வந்து சின்னாபின்னமாக்குறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதை நீங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய காட்டமான ஒரு விஷயம் அவங்க அறிக்கை கொடுத்தது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல நடந்தது தெரியுமா? அதே மாணவர்கள் இல்ல, அதே மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இளைஞரை காலேஜுக்குள்ள இருந்து கூட்டு வராங்க. படியில எல்லாம் ஓங்கி அவனை அடிச்சுக்கிட்டே வந்து வெளியில வந்து வச்சு விசாரிக்கிற மாதிரி போலீஸ் அப்ப இந்த நிலைப்பாட்டை நீங்க கையில இருக்கிறது காரணம் என்ன? ஒண்ணு, நீங்க என்ன சொல்றீங்க, வெளியில வந்து பேன் நீட் அப்படின்னு நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சோ எனக்கு உண்மையிலேயே இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிற கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. ஆனா திமுக தெளிவா இருக்கு, பேன் நீட் தான், நீட் எங்களுக்கு வேணாம். இப்போ நீட்டு மாதிரி தான் மத்த படிப்போம். எதுக்கு டாக்டருக்கு இவ்வளோ அழுத்தம்? அவங்க சீட்டு கம்மியா இருக்குன்றாங்க. மருத்துவ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில். சீட்டு கம்மியா இருக்கு, இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுவும் தரமான மாணவர்கள் வரணும் அப்படின்றாங்க. சரி, நீங்க தரமான மாணவர்களை கொண்டு வாங்க, கல்லூரிகளை கட்டுங்கிறேன். கல்லூரிகளை கட்டுங்க. உங்களுடைய இடங்கள் எவ்வளோ கோவில் கட்டுறீங்க, அதுல ஊழல் பண்றீங்க, பாலம் செலவு வைக்கிறீங்க. அதுல நீங்க அவ்வளவு செலவு பண்ணும் போது காலேஜ் கட்டுங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி விடுங்க, நல்லா சூப்பரா உலகமே பார்த்து வியந்து இருக்கிற மாதிரி கட்டுங்கன்றனா. அதை பண்றதை விட்டுட்டு இருக்கிற இடத்துல வந்துதான் நான் பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த கம்மியான சீட்டை வச்சுப்பேன், நம் மாணவர்கள் உலகமெங்கும் போய் வேலை பார்க்கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு இப்ப சொல்யூஷன் என்ன? உங்களுக்கு கம்மியான சீட்டு தான் பிரச்சனைனா காலேஜ் கட்டுங்க, அதை விரிவுபடுத்துங்க, மாணவர்கள் எங்கும் போட்டும். இவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு வழிவிட்டு தரதுல தப்பு கிடையாது, சரியா? ஒண்ணு. இன்னொன்னு, நீட்டுக்கு இவ்வளவு ப்ரெஷரை கொடுக்காதீங்க, இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங்லயும் ஒரு உயிர் போகும். ஒருத்தர் இன்ஜினியரா இருக்கான், ஃபிளைட்டை தப்பா கட்டிட்டானாலும் ஒரு உயிர் போகும், ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு உயிர் போகும், தப்பா ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிர் போகும். அதே மாதிரிதான் எல்லா ஃபீல்டும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஷாக் அடிச்சு நீங்க செத்து போயிடுவோம். அப்போ எல்லா ஃபீல்டுலயுமே ஈக்குவலான டேஞ்சரஸ் இருக்கு. இப்போ நீங்க அந்த எல்லா படிப்புக்கும் நீங்க போட்டு அதை ப்ரெஷரைஸ் பண்றதுனால அந்த பிள்ளைக்கு வந்து போய் அவங்க உள்ளாடைகள் முதற்கொண்டு அந்த பிள்ளைகளை போட்டு செக் பண்ணி பட்டனை புடுங்கி ஷாலை பிடிச்சி தூக்கி போட்டு இவ்வளவு ப்ரெஷர் பண்ணி உள்ள அனுப்புனா அந்த பிள்ளை எப்படி எழுதும் எக்ஸாம்? கம்மல் அனுப்புனது. இன்னொன்னு என்ன பண்றதுன்னா வெளியில அனுப்புறது, 2 நிமிஷம் தான் பிடிச்சி தள்ளி விடுறது. இதெல்லாம் வந்து சரி, அப்படி பண்ணி நீங்க ஏதாவது ஒண்ணு அங்க பெருசா சாதனை பண்ணிருக்காங்களா? பேப்பரை லீக் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, போர்ட்டல் ஈஸியா ஓபன் பண்ணி ஹேக் பண்ற அளவுக்கு போர்ட்டல் வச்சிருந்திருக்கீங்க.
அப்ப நீங்க இங்க இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அது ஓகேங்களாம். ஸோ எங்களுக்கு இதனாலதான் தமிழ்நாடு எப்பவுமே கரெக்டா மோப்பம் முடிச்சிடும். தமிழ்நாடுங்கிறது நான் சொல்றது திமுகவை. திமுக கரெக்டா சொன்னுச்சு தேவை கிடையாது. ஆமா, அப்படி இன்னொன்னும் சொன்னாங்க, நீட்டை கொண்டு வந்ததே திமுக தான். அன்னைக்கு இருந்த கலைஞரும் அன்னைக்கு இருந்த காங்கிரஸும் ஒண்ணு சேர்ந்து கொண்டு வந்தாங்க. எத்தனை தடவை இதே போய் நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்ல காலைல கூட நான் பார்த்தேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2010ல. உடனே அடுத்த மாசமே எங்களுக்கு நீட் வேணாம், எங்களுக்கு விலக்கு வேணும், அதுல இருந்து எங்களால நீட் படிக்க முடியாது போய் நின்னது நம்ம கலைஞர் நின்னாரு. நடந்தது அதான். ஆமா, 2010ல முடியாது என்ன அப்ப கலைஞர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு நீட் வேணாம். ஏன்னா எதற்காக அவர் வேணான்னா இப்ப நீங்க எல்லா ஸ்டேட்டுமே ஸ்டேட் போர்டு டிஃபரெண்ட், ஒவ்வொரு மாநிலத்தோட கல்வி முறை இப்ப நேத்து ஒரு பையன் பேசுறான், அவன் எல்லா 198 கட் ஆஃப் எடுத்திருக்கான். ஓ சரி, 198 கட் ஆஃப் எடுத்திருக்கான். அவனுக்கு அவன் ரொம்ப ஏழ்மையான பையன், முதல் பட்டதாரி, அவன் டாக்டர் ஆஸ்பிரன்ஸ். எனக்கு உன்னோட நீங்க சொல்ற நீட்டை படிச்சு அவன் அவ்வளவு தன்மையா பேசுறான். நீங்க சொல்ற நீட்டை எனக்கு படிச்சு அதை நான் மனப்பாடம் பண்ணி லேட் ஆகுங்க, என் வீட்டுல பணம்லாம் கிடையாது, இது கொடுத்தா எனக்கு 198 எடுத்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு ஏதாவது காலேஜ்ல எனக்கு சூப்பரா ஸ்காலர்ஷிப்ல நான் போய் படிச்சுட்டு போயிடுவேன்ல அப்படின்னா அவன் பாவமா அனிதா பேசுனது நீங்க லாஸ்டா அந்த கோட்டுக்கு முன்னாடி இருந்தது, அந்த பிள்ளைக்கு நீட்டை தவிர வேற எதுவுமே, அதாவது டாக்டரை தவிர வேற எதுவுமே உலகமா தெரியல. இப்படி பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க படிக்கணும் தானே, அப்ப நான் எங்க போவேன், எங்க வீட்டுல இதுக்கே காசு கிடையாது, அவளோட உடைய பாருங்க, அவ அணிந்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பாருங்க, அவ கண்ணுல இருக்கக்கூடிய ஏக்கத்தை பாருங்க. அப்ப நீங்க டிஃப்ரெண்டான போர்ட்ஸ் இருக்கு, அந்த போர்ட்ஸ்குள்ளேயே தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி இருக்கு, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, அது இல்லாம இவ்வளோ டிஃப்ரெண்ட் சிலபஸை வச்சுட்டு நீங்க காமன் எக்ஸாம் எப்படி வைப்பீங்க? சோ இதுல ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்கு. இது வேண்டான்னு திமுக இதனாலதான் எதிர்த்து கொண்டே இருக்குது. 2010 போட்ட அடுத்த மாசமே இது வேணாம்னு நாங்க ஸ்டே வாங்கணும், எங்களுக்கு போடக்கூடாது, அதாவது விலக்கு எங்களுக்கு வேணும். உள்ள கொண்டு இதை அனுமதிச்சது யாரு? அடுத்து வந்த பிஜேபி அரசு தான் உள்ள கொண்டு சட்டப்பூர்வமா அவங்க அனுபவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்த்து அதை நிறுத்தி வச்சிருந்தோம். ஆமா, நம்ம கோர்ட்ல போய் வாதாடி நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தோம். திரும்பவும் பிஜேபி உள்ள கேஸ் போட்டு திரும்ப அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் மாத்தி உட்கார வச்சு தீர்ப்பை வழங்கி கொண்டு கொடுத்ததுக்கு பிறகும் மசோதா போட்டோம். உப்பு ஊர்கண்டம் போட்டார், நல்லா உப்பு ஊறுகாய் போட்டாரு நம்மளுடைய அண்ணன் அவர்கள், ரவி அண்ணன் அவர்கள் ஊறுகாய் போட்டு வச்சாரு. குடியரசுத் தலைவர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு 2 மாசம் வச்சிருந்தாங்க. அதுக்கும் கோர்ட்ல போய் வாதாடி இந்த மாதிரி அவங்க மசோதா வச்சிருக்காங்கன்னு கேட்டு, உங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடையாது, மசோதா வச்சா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போராடிக்கிட்டே இருந்தோம். நம்ம 2010ல இருந்து இப்ப 2025 வரைக்கும் போராடி இருக்கோம். அப்ப எங்களை தவிர வேற யாருக்கு தகுதி இருக்கு? இதனால் தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கு நீட்டு வேண்டாம். நீட்டு ஒரு ஸ்கேமு. அது ஏன் அது ஸ்கேம்னா, கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு மாதிரிதான், ரிசர்வேஷன் மாதிரிதான். என்னுடைய மாணவர்கள் எனக்கு சின்ன ஏழை குழந்தை எனக்கு டாக்டர் ஆகணும், அதுக்கான ஃபெசிலிட்டி நான் என் நாட்டுல என் மக்களுடைய வரி பணத்துல நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மாநிலத்துல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ நீ எல்லாத்தையும் ஜெனரலைஸ் ஆக்கிட்ட, என் பிள்ளை எங்க போய் படிக்கும்? சரி, என் பிள்ளை அது ரொம்ப ஏழை பிள்ளை, அவங்க அப்பா 2 பேரும் கூலி வேலை பாக்குறாங்க, அவங்க வரி பணம், அவங்களுடைய வரி பணத்துல அந்த பிள்ளை ஒரு பிஸ்கட் வாங்குறதும் சாக்லேட் வாங்குறதுல அது வரி பணம் கட்டி இருக்கு. அதுல என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்குது, அதுக்கான ஃபெசிலிட்டி என் மாநிலத்துல இருக்கு, நான் அதை கட்டமைச்சு வச்சுட்டேன். கட்டமைச்சு ஒருத்தர் வச்சுட்டு போனாரு, அதுவும் கலைஞர் தான். சரியா? மாநிலத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும்னு எந்த மாநிலத்துல இருக்கு? யாரு எப்படி சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன். நிர்மல் அதுதான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க முழுக்க இதை இருட்டடிப்பு பண்றதுக்காக அவங்க இந்த முயற்சியில ஏறுறாங்க. இந்த அளவுக்காக கொண்டு பிள்ளைகளை படிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். திஸ் இஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அண்ணன் அவர்கள் 20 கோடி ரூபாய் நீட் கோச்சிங் சென்டருக்கு அவரு ஷேரிங் ஹோல்டரா இருக்காரு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்திருக்கு. இந்த பாருங்க, கோகிலாம்பாள் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல 20 கோடி ரூபாய் அவர் அவருடைய இதுல கொடுத்திருக்காரு. அந்த அஃபிடவிட் இருக்கும்ல, கொடுத்திருக்காரு. ஆமா, தேர்தல் அதுல அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் கண்ணுக்கு தெரியல.
நான் அதை கவனிக்கவே இல்லை. இல்ல எனக்கும் ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியல. என்னன்னா இங்க எங்கேயாவது ஃபார்மர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வயல்வெளிகள்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காரான்னு பாக்குறேன். ஏன்னா அவருக்கு இந்த விவசாயிகள் அது அடுத்த ஜென்மம் இல்ல விவசாயிகள் ரொம்ப பிடிக்கும். இதுல ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நான் தேடி தேடி பாக்குறேன். உங்க கண்ணுக்கு மாட்டல, என் கண்ணுக்கு அது மாட்டல, என் கண்ணுக்கு அது மாட்டல. இப்ப கூட நீங்க பாக்கலாம். இத மாட்டோம். என் கண்ணுக்கு இங்க பாருங்க, ஓகே அம்பா எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல 20 கோடி ரூபாய். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன மக்கள் சேவை பண்றாங்க? அதுதான் நான் கேக்குறேன். அவங்க என்ன மக்கள் சேவை பண்றாங்கன்னு நான் கேக்குறேன். என்ன விதமான பண்றாங்க? அப்ப அவங்க ஒரு எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல அவர் அதை போட்டிருக்காரு, அதை பண்ணிருக்காருங்கும் போது அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதுல்ல, நீங்க ஒண்ணு இதை எதிர்த்துறீங்க. அதனால தான் நான் சொல்றேன், we are in the confused state. தமிழ்நாடே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. குழப்பமா இருக்குல, குழப்பமா இருக்கு. கவுண்டமணி சொல்வார் ஒரே குழப்பமா இருக்குடா, என்னத்தர அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்னு ஸ்டாண்ட் எடுங்க, இதுதான் அப்படின்னு ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், நீட்டை சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சப்போர்ட் பண்றோம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தொலைங்க. அடுத்து நாங்க மூவ் பண்ணுவோம்ல. அது தேர்தல் பத்திரத்துல நீட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படி இருக்கு தேர்தல் பத்திரத்துல இல்லையா? எஸ், ஓகே. ஆனா இதுல வந்து அவர் இல்லங்கறாரு. பேச்சுகளும் எப்படி இருக்குன்னா, பிஜேபி கொஞ்சம் அப்படி நின்னு எதிர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய இந்த சிபிஐ கேசஸ், பல கேசஸ் இருக்கிறதுனால பயப்படுறாங்களா? இப்ப நம்ம மேல என்ன கேஸ் இல்ல திமுக என்ன? நீங்க வந்து இப்படி போனா ஒரு கேஸ், வந்தா ஒரு கேஸ், வரவும் போறவங்க. நான் எனக்கு தெரிஞ்சு 75 வருஷமா திமுக மட்டும் ஒரு பக்கம் நின்னு அடி வாங்கிட்டே இருக்கு, அடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆப்போசிட்ல இருக்க பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. பாத்துறீங்க? ஆமா, மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா நாங்க நின்னுகிட்டே இருக்கோம். காரணம் நின்னுட்டே இருப்போம். எவ்வளவு அடிச்சாலும் நாங்கள் மக்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை திமுக ஆட்சியில வரும்போதுதான் தமிழ்நாடோட கிராஃப் மேல போயிருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து நம்ம கிராஃப் மேல கொண்டு போய் வைக்கிறோமா, இவங்க ஜாலியா உட்காந்து கை கால் ஆட்டிக்கிட்டு ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளியில போயிடுவாங்க. அதன் பிறகு திரும்ப வந்து கீழேந்து ரிப்பேர் பண்ணி மேலே வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் நாங்கள் லைட்டாக அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். என்ன சுச்சுவேஷன் ஆகுதுன்னே தெரியல. ஜிடிபி ரேட்டு எல்லாத்துலேயுமே நம்ம அப்படியே லைட்டாக பேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அரிசி விலை வரை ஏறிச்சு. அரிசி விலை ஏறினது இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு தோழர் வந்து முதல்ல 2500 ரூபா கட்டியிருக்காரு கரண்ட் பில்லு. அது தெரியாம நடந்துச்சு. அப்புறம் வந்து 9000 ரூபாய் கட்டியிருக்காரு. 9000 ரூபாய்க்கே போய் கத்திருக்காரு. என்ன 9000 ரூபாய் வருது அப்படின்னு கத்திருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்த கரண்ட் பில்ல 17000 ரூபாய் வந்திருக்கு. இதுக்கு அதுவே பரவாயில்லையே, 9000மே பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், அதையே நீங்க வந்து கரண்ட் பில் ஏறெடுத்து அப்படின்னு கத்துறீங்களே ரோட்ல நின்னு. நீங்க கத்துன எல்லாத்துக்குமே, அதாவது நீங்க எப்படி வந்து சிறைவதையில அஜித்குமார் இறந்தப்ப நீங்க எப்படி வந்து கத்துனீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க வந்து நீதி வேணாம் நீதி வேணும் சாரி வேண்டாம்னு நீங்க கத்துனீங்க, அதே போல கரண்ட் பில் எல்லாம் ஏறி கிடக்கு, இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலன்னு கத்துறீங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு 3 மடங்கு 4 மடங்கா ஏறி நிக்குது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் திணறி போயிட்டாங்க. எப்படி இன்னொரு தரப்பு மக்கள் அதையும் ஏத்துக்கிறாங்களே. இப்பதானே கண்ணன் வந்திருக்காரு, சரி பண்ணுவாரு. இல்ல அது வந்து எப்படின்னா, நம்மளே வந்து இல்ல நமக்கு அடி விழுந்தாலுமே இல்ல வலிக்கல எனக்கு, நான் வந்து ஓகே அண்ணனோட ஆட்சி அப்படின்னு சொல்லி லைட்டா வரப்பா இன்னும் 2 அடி வாங்கினா கிலோ. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அம்மா நீ சொன்னது தானே போட்டேன், போய் வெளில போய் நீயே வந்து கரண்ட் பில் கட்டுறது காசு போய் சம்பாரிச்சிட்டு வா. ஏன்னா கரண்ட் பில்லே 17000 18000 வரும்போது நீ நேரா போய் உட்காந்து எந்திரிச்சு, அதாவது ஒரு வேலைக்கு போறவன் 18000 சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், அவன் 18000 உட்காந்து கரண்ட் பில்லே கட்டுற மாதிரி இருக்கு சூழ்நிலை. நல்லா இருக்கு இது, புரியுதா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்க அண்ணா 4000 ரூபாய் தருவாரு. சரிங்க, 18000 ரூபாய் 4000 ரூபாய் குறைச்சுக்கோங்க, பேலன்ஸ் 14000 ரூபாய் யார் போடுவா? அதானே. சோ அதாவது நீங்க ஒரு திட்டம் போடுறீங்க, அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம அதாவது அவருக்கு எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் பாத்தீங்களா? அதானே. அது நல்லா இருக்குல்ல அவருக்கு மட்டும் இருக்கு. ஏன்னா கரண்ட் பில் முன்னாடி இருந்ததை விட கம்மியா இருந்தா பரவாயில்ல, கரண்ட் பில் ஏறி இருக்கு. சிறையில 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. நீட் பிரச்சனை தலைகீழா போயிருக்கு, அவர் ஸ்டாண்ட் எடுக்கல, தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனா யாருமே எதுவுமே பேசல. எல்லாத்துக்கும் திமுக தான் எல்லாத்துக்குமே காரணம். டெண்டர் விஷயத்துல பிரச்சனை பண்றாங்க, வழக்கறிஞர்கள் போடுறதுல. நேத்து நம்ம அனீஸ் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் உங்களுக்காக 12 லட்சம் ரூபாய் தரேன், என்னன்னு கேக்குறேன், உங்களுக்காக, அதாவது 3 லட்சம் ரூபாய் கம்மி கூட உங்களுக்காக 12 லட்சம் ரூபாய் தரேங்கிறாரு. நீங்க வந்து இந்த 3 மாசத்துல 20 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. சரி, நாங்க கடன் வாங்கினதுலயாவது திட்டங்கள் போனுச்சு, மகளிர் உரிமை தொகை,
மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பெண்களுக்கு திட்டம், அது மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு போய் போட்டால் எங்களுக்கு செலவாச்சு நாங்கள் கணக்கு காட்டணும். நீங்க என்ன திட்டத்தை நீங்க கொண்டு வந்தது, என்ன திட்டத்தை நீங்க போட்டு நீங்க இவ்வளவு காசு வாங்கி வச்சிருக்கீங்க? ஸ்டிக்கருக்கு 1 கோடியா, அப்ப 20 கோடியா ஸ்டிக்கருக்கு? எந்த ஒரு ஸ்டிக்கர் அது இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்ற மாதிரில இருக்கு. அப்ப இவ்வளவும் நடந்து இன்னும் சூப்பர் அப்ப சம்மந்தமே இல்லாம கை தட்டிட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த பிரிவிலேஜ் எப்படிப்பட்ட பிரிவிலேஜ்? எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதுங்க. இந்த நேரம் திமுக பீரியட்ல 4 பேர் சிறையில செத்துருந்தாங்கன்னா இந்த நேரம் நீங்க என்ன டான்ஸ் ஆடி குதிச்சிருப்பாங்க, கிழிச்ச நார் தொங்க விட்டு வெடி வெடிச்சிருக்க ஊடகம்லாம். ஆனா இன்னைக்கு கையசைத்தார், குடைப்பிடித்தார், தண்ணி குடித்தார், நடந்து போனார், வாகனத்திலிருந்து இறங்கி காலை எடுத்து தரையில் வைத்தார், கதவை திறந்தார். இந்த ஊடகத்துல இப்பெல்லாம் சத்தியமா நான் ஒரு சில சேனல் பக்கம் போறதே இல்ல. ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, இந்த சினிமாக்கு ரிவ்யூ கொடுப்போம்ல, ஒரு படம் வருதுன்னா அதுக்கு ரிவ்யூ அந்த மாதிரியே போட்டுட்டு இருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அவர் கூடையை கையில் இருந்து அரிசி எடுத்து போடும்போது அவர் பார்த்து சிரிச்சார், ரொம்ப கியூட்டா இருந்தது. கார் விளையாடும் போது பார்த்து சிரிச்சார், அவருக்கு விளையாண்டது ரொம்ப அழகாக இருந்தது என்று ரசித்து கொண்டு. இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு அவர் எடுத்து அந்த காரை எடுத்து பாக்குறாரு, என்ன மாதிரி இருக்குன்னு பாக்குறாரு. அது நீங்க அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, இவங்க பேசினதா அது ஒரு நியூஸா போறாங்க. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் ஃபில் பண்றாருல, அது கூட எங்க அண்ணன் பாருங்க சிஸ்டம் நாலேஜ் என்னன்னு எவ்வளவு இருக்கு பாருங்க. ஜெகதீஸ்வரி அக்கா வந்து நேத்து ஜெகதீஸ்வரி அக்கா என்ன பண்றாங்க அவங்க பங்குக்கு என் ஏரியா பக்கம் வந்த வெளுத்து விட்டுறான்னு அவங்க வந்து லட்டு, அவரும் லட்டு. இந்த லட்டை பத்தி பேசுற நீங்க வந்து லட்டில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துலன்னு நினைக்கிறேன். உடனே ரமேஷ் அண்ணன் போய் அங்க ஆய்வு பண்ணி ஒரு அத வந்து அந்த லட்டு நியூஸ போட்டு டேப் ரெக்கார்டு மாதிரி நான் வந்து டிவி ஆன் பண்ணும் போது அந்த நியூஸ் தான் ஒண்ணு. அவர்தான் வராரு மூந்து பாக்குறது. எப்போ பேக் எப்படி பண்ணீங்க? இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இது இப்பவே எக்ஸ்பைரி உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டீங்க போட்டீங்கல அத. அப்ப இவங்க லட்டு போய் கொடுத்ததுக்கு பேசுறாங்க. லட்டு கொடுத்ததற்காக ஏன் லட்டு கொடுக்கிறாய் என்று ஜெகதீஸ்வரி அவர்கள் பேசிக்கொண்டு இதை போடுங்க, தேய்ங்க போட்டு டேப் ரெக்கார்டை. 4 பேர் இறந்துருக்காங்க, டேப் ரெக்கார்ட்ல போட்டு திரும்ப 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 அதே ஓட்டுங்க, ஏன் ஓட்ட மாட்டீங்க? அப்ப இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4வது தூணான இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் நிறைய சோஃபா போயிருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப அதாவது திமுகனா இழுத்து போட்டு தெருவுல போட்டு அடிக்கிறது, மத்தவங்களாம் வந்து செல்லக்குட்டி வாங்க உட்காருங்க அப்படின்னு. அது வந்து எப்படின்னா ஒரு ஆதிக்கமான மனநிலை, அது சாதியோ மதமோ பணமோ இனமோ, அதை எதிர்த்து இடஒதுக்கீடு கொடுத்து இவங்களை மேலே கொண்டு வந்து படிக்க வச்சு இந்த மக்களை மேலே கொண்டு வரதெல்லாம் யாருக்கும் பிடிக்கல. அப்ப திமுக அதை பண்ணுதா, வன்மத்துல போட்டு திமுகவை பொலன்னு பொழக்கிறது எல்லாம். இவன் எப்படி இவங்களை எல்லாம் மேலே கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி பொழக்கிறது. வேற யாராவது வந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் தூங்க வச்சு நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க நான் அடிச்சு உடைச்சாலும் பரவாயில்ல, மேல காரி துப்புனா பரவாயில்ல, நான் உங்களுக்காகத்தான் இருக்கேங்கிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க எதுக்கு? அப்ப தமிழ்நாடுக்குன்னு ஒரு லெகசி இருந்துச்சுல்ல. இன்னைக்கு பவன் கல்யாணம் என்ன சொல்றாரு? நானும் தான் 20 வருஷமும் போஸ்ட் ஓட்டுறேன். இதுல பாபா படத்தை சொல்லுவாங்களே, டெய்லி காலை நான் போய் ஆண்டவனை சேவிச்சுட்டு வரேன், 3 வேளை கும்பிடுறேன், குளிக்கிறேன், சாப்பாடு எனக்கு காட்சி தராதவங்க உனக்கு எப்படி நான் காட்சி தந்தாருன்ற மாதிரி. ரொம்ப ஈஸி போல இருக்கு தமிழ்நாடு அரசியல். இன்னைக்கு அவர் பேசுறதை கேட்கவே எனக்கு நாராசமா இருக்கு. பவன் கல்யாண் பேர் கடுப்பாகுது. எப்படி அவர் அப்படி சொல்ல முடியும்? நம்மளை பார்த்து எப்படி இவ்வளோ நம்ம அந்த அளவுக்கா இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த சூழ்நிலை. ஸோ அதுதான் மேட்டர். நிறைவான ஒரு கேள்வி, தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கீங்க, பட் ரொம்ப பாசிட்டிவா பயங்கர எனர்ஜியா இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா? மறுபடியும் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்வி தான் கேட்க விரும்புறேன். இப்படி பேசுறீங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, திமுக என்ன கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒண்ணுமே கொடுக்கலங்க. மறுபடியும் உறுதிப்படுத்திடுவோம் நம்ம. ஒண்ணுமே கேக்குறாங்க. ஐயோ சத்தியமா சொல்றேன், 1 ரூபா கூட கிடையாது. அதாவது நான் என்ன நினைப்பேன்னா, அந்த 200 டேய் இது எனக்கு போன் பேலையாவது போட்டு விடுங்கடா. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுற 200 போட்டா கூட எனக்கு ஒரு வீடியோக்கு 600 ரூபா 1000 ரூபாயாவது வந்துடும் போல இருக்கு. 1 ரூபா கூட தரதில்ல. உண்மையிலே கொள்கை ரீதியாகவும் இப்படி மக்களுக்காக எடுத்துட்டு வந்து பல விஷயங்களை கொண்டு வந்த கட்சி, எங்களுக்கு பெண் உரிமைக்கு சொத்துரிமை வாங்கி தந்தது, கல்வியை எங்களுக்காக கொடுத்த இந்த விஷயம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடுல தான் இயங்குறமே தவிர எல்லோருமே எங்களுக்கெல்லாம் யாரும் 1 ரூபா கொடுக்கறது. குளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வி,
அந்த தோல்விக்கு பிறகு நீங்க போய் திரு ஸ்டாலினை பாத்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அந்த தோல்வியில இருந்து மீண்டு வந்திருக்காரா? கவனிக்கிறீங்களா? எனக்கு வந்து கலைஞர் அவர்களை பார்த்த மாதிரி தான் இருந்தது. கலைஞர் சொல்லுவார்ல, கீழே குனிஞ்சு எழுதிட்டே இருக்கும்போது தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு நிமிந்து பார்த்து எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். என்னையா தோத்துறமா போய் மேலே வேலை பாருன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா கலைஞருடைய வரிகள் வந்து நமக்கே இவ்வளவு இது இருக்குன்னா அவர் அவருடைய ஒரு தந்தை ஸ்தானத்திலையும் தலைவர் ஸ்தானத்திலையும் இருந்தவருங்கிறதுனால நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. நம்மளால் பயனடைந்தவர்கள் நமக்கு வந்து நம்மளோட நன்றியோடு இருப்பார்கள்ன்ற எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆமா, நம்ம எல்லாம் பண்ணோம். ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களை வந்து எப்படி ஒரு கவர் பண்ணி பண்றது, அவங்களை எப்படி மூளை செலவு செய்யுது, அதெல்லாம் நமக்கு தெரியல. பரவாயில்ல, நம்ம வந்து என்டிஏ தான் நினைச்சோம், இது பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து சிறந்த எதிர்கட்சியா இருப்போம் அப்படிங்கிறதுல ஸ்டார்டிங்ல நாங்க பார்க்கும்போது எப்படி பேசினோமோ அப்படிதான் எங்கள்கிட்டையும் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய லெகசிக்கு அவர் சட்டமன்றத்தில் இல்லாம இருக்கிறதே கரெக்ட் தான். இல்லை, எனக்கு அப்படி தோணுது. அவரோட லெகசி இருக்குல்ல, அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கண் விழுத்ததுல இருந்து அரசியல் இருக்காரு. அவரோட லெகசி என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் அங்க போய் உட்காந்து ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறேன். இந்த ப்ரோமோ வீடியோலாம் இருக்காங்க, அவர் போனா அதுதான் சொல்றேன். அந்த அந்த டைட்டில் கார்டெல்லாம் அங்கதான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த இது போன்ற ஒரு ப்ரீ பிளான்டா நம்ம இதை ப்ரோமோல வைக்கணும். இந்த மாதிரி ப்ரீ பிளான்டு ஷூட்டிங்லாம் நமக்கு வராது. திமுகவுக்குன்னு இல்லை, பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு எதுவும் இந்த ப்ரீ பிளான்டு ஷூட்டிங்லாம் வராது. ஸோ அவங்க ஒரு விஷயத்த சினிமா மாதிரியே கொண்டு போகிறாங்க. முன்னாடியே யோசிச்சு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த இடத்துல இப்படி நின்னா கரெக்டாக இருக்கும், அப்படி நின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சினிமாவில் தான் யோசிப்போம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது யோசிப்போம். அந்த மாதிரி அவங்க ஸ்கிரிப்டடாகவே எல்லாத்தையுமே பண்ணும்போது, இப்பொழுது திரும்பி நின்று பெண்களை பார்த்து கை தூக்க வேண்டும்னு படிச்சார்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக கொண்டு போகிறாங்கங்கும் பொழுது இந்த ஒரு அரசியலை என்னுடைய தலைவன், என் திராவிட இனத்தின் தலைவன் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்ற தலையெழுத்து அவனுக்கு இல்லை. அதனால் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கொளத்தூர் மக்களுக்கு உண்மையில் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு வந்து கொளத்தூர் மக்களுக்கு நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் என்னுடைய தலைவனுக்கு இல்லை. நீங்க மீண்டு வந்துட்டீங்களா மே 4ல இருந்து? புரியல. நீங்க மீண்டு வந்துட்டீங்களா? நான் அன்னைக்கே மீண்டு வந்துட்டேன். கொளத்தூரில் தோல்வி இல்ல, தோல்வி வெற்றிங்கிறது நாங்க அதிகமா தோல்வியை தான் பார்த்திருக்கோங்கிறதுனால வெற்றி தோல்விங்கிறது திமுகவை அழித்து விடாது. திமுகவையோ திமுகவின் கொள்கைகளையோ உங்களால அழிக்கவே முடியாது. இன்னைக்கு ஜென்சினுடைய சிஜேபி கூட யார் போய் நின்னா? திராவிட இயக்கத்தின் தமிழர் மாணவர் பேரவையில் இருக்கக்கூடியவர்கள், திராவிட இயக்கத்தின் மாணவர்கள் இன்னைக்கு வந்து அவங்க தானே எல்லாரும் போய் நின்னாங்க. அப்ப என் இனத்தையோ என் இனத்தின் கொள்கையோ வெற்றி தோல்வி அளித்து விடுமா? வெற்றி தோல்விங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கைங்கிறது அதை தாண்டியது. திமுக அப்படி கிடையாது. அதனால இதெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணிடாது. நாங்கள் வந்து மிஸ்ஸா எமர்ஜென்சி எல்லாம் பார்த்துட்டு 2 தடவை ஆட்சி கலைப்பு வந்துட்டு 356 முழுங்கிட்டு வெளில வந்தவங்க. சரியா? 356 முழுங்கிட்டு வெளில வந்தவங்க. எங்களுக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ சாதிச்சிட்ட மாதிரியும் ஏதோ பெருசா ஏதோ பண்ண மாதிரியும். நாங்கள் இதுக்கு மேலெல்லாம் பல விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கோங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப தெளிவான எதிர்க்கட்சியா இருப்போம், நின்று விளையாடுவோம். திரு உதயநிதி ஸ்டாலினை பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஜென்சியோட கலந்துரையாடல் நேரம் கொடுக்கறாரு அவர். பாக்குறாரு, எல்லாரையுமே பாக்குறாரு. ஈவினிங் நேரத்துல குறிப்பா திமுக ஜென்சி கிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கறாரு? உங்களுக்கு என்ன வாழ்த்து சொன்னாரு அவரு? அவரு எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க வந்து என் மீது தவறு இருந்தாலும் அதை சத்தமாக பேசுங்கள்னாரு. அப்படியா சொன்னாரா? சொன்னாரு. நீங்க வந்து கட்சி சார்ந்து இயங்க கூடாது. அவர் சொன்னது அது ஒரே ஒரு விஷயம். நாங்க கட்சி சார்ந்து ஃபர்ஸ்ட் போகல, ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. இருந்தாலுமே கூட நீங்க வந்து நான் நாளைக்கு தப்பு பண்ணாலும், அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் நாளைக்கு தப்பு பண்ணாலும் இதை தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்க பேசணும், சத்தமா பேசணும். யாரும் இங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் இருப்பேன், நான் தப்புனா அதை திருத்திப்பேன். நீங்க என்ன கேள்வி கேட்கணும். மற்றவங்க தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும். நீங்க பொதுவா இருந்து சமூகத்தில் இயங்குங்கள்ன்றாரு. பொதுவாக இருந்து அரசியலை பேசி சமூகத்தில் இயங்குங்கள்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இருக்க பகுத்தறிவும் அறிவும் அவரை வந்து கம்பேர் பண்ணியோ இல்லை அவருக்கு என்ன இருக்குங்கிறது பேசுறதுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு தகுதியே இல்லாத நிலையில் உயரத்தில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி 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 தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.